இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பட்டுப்புழு நம்ம அண்ணா வளர்த்துட்ருக்காரு. அதை நம்ம பார்க்க தான் வந்திருக்கோம். அதை அவர் வளர்க்குறத பார்த்து நமக்கும் ஆர்வம் அதிகமாகிடுச்சு. அதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதெல்லாம் வந்து நம்ம அண்ணா கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த விளாக் வந்திருக்கோம். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், என் பேர் தினேஷ், கண்ணந்தேரியிலிருந்து. சரி, நான் இது எப்படி இந்த செட்டு போடணுன்னு உங்களுக்கு எப்படி ஐடியா வந்துச்சு? இது எத்தனை நாளாக பண்ணிகிட்ருக்கீங்க? இந்த செட்டு போடலாங்கிறத ஐடியா எப்படி வந்துச்சுன்னாப்பா, நான் பக்கத்தில் ஒருத்தர் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஒரு 15 வருஷமாக பண்ணிகிட்ருக்காரு. சரி சரிங்க. அவர் வந்து 15 வருஷமாக பண்ணிட்டு இருந்து அவருக்கு ஒன்றுமே எந்த வித நஷ்டமும் கிடையாது, ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாரு. அவரை பார்த்துட்டு நான் அவர்கிட்ட போய் ஒரு ஐடியா கேட்டேன். தம்பி இது பண்ணுப்பா, ஒன்றும் நான் பிரச்சனை கிடையாது, எந்த நஷ்டமும் கிடையாது அப்படின்னு சொன்னாருங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் பக்கத்தில் இருந்து அவங்க சைட்லேருந்து நம்மளுக்கு மானியம் கிடைக்குதுன்னு சொன்னாருங்க. அதனால தான் பண்ணணுங்க. பண்ணும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம செட்டு 2 ஏக்கர் செடி வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பக்கத்துலேருந்து அமௌண்ட்டு எல்லாமே வந்து மானியமாக கொடுத்துட்றாங்க. ஓகே ஓகே. அதெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம தான் அமௌண்ட் போடுற மாதிரி இருக்கும், 2வது அவங்க தருவாங்க. ஆமாங்க, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ப்ராஃபிட்டுக்கும் நாம தான் அமௌண்ட் போட்டு கட்டிடணும். கட்டினதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்க்ளூட் ஒரு 3 6 மாதத்துக்குள்ளே நம்மளுக்கு அந்த அமௌண்ட் கிளியர் ஆயிரும். இப்போ நம்ம இதை எப்படி கற்றுக்கிறதுனா, நீங்களே கற்றுக்கிட்டீங்களா இல்லை வெளியில் போய் கிளாஸ் இந்த மாதிரி? இதை வந்து பார்த்தீங்கன்னா நாம் சொந்தமாகவும், அதாவது பக்கத்து தோட்டத்துலேயும் வச்சு கற்றுக்கலாம். இன்னைக்கு வந்து பக்கத்து தோட்டக்காரங்க இதெல்லாமே வந்து ஒரு கற்றுக் கொடுக்கறது இல்லைங்க. சரி, ஏன்னா மெயின் அதுதான் பிரச்சனைங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா கவர்மெண்ட்டே இதுக்குன்னு தனியாக பட்டு வளர்ப்புக்குன்னு சொல்லி ஒசூரில் பார்த்தீங்கன்னா பட்டு வளர்ப்பு பயிற்சி மையம்னு ஒன்று இருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 6 நாள் ட்ரைனிங் கொடுத்து உங்களுக்கு சாப்பாட்டு செலவு, பஸ் ஃபேர் செலவு எல்லாமே அவங்களே கவர்மெண்ட்டே அவங்க தரப்புலயே அமௌண்ட் கொடுத்து பண்றாங்கப்பா. இது நம்ம எதுவுமே 1 ரூபா கூட தர தேவையில்ல. இதுக்கு வந்து 1 ரூபா கூட தர தேவையில்லை. நம்ம பஸ் ஃபேர்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு எல்லாமே A to Z அவங்களே தராங்க. ஓகே ஓகே ஓகேவா. நம்மளோட 6 நாள் நம்ம இங்க ஒரு வேலையை விட்டுட்டு போய் நம்ம 6 நாள் அங்க வந்து நம்ம கத்துக்கிறதுக்காக ட்ரைனிங் போறோம். அதனால ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சரி, இப்போ நீங்கள் எவ்வளோ போட்டிருக்கீங்க பட்டுப்புழு? இப்போ நான் ஒரு 2 ஏக்கர் போட்டிருக்கேன்பா. 2 ஏக்கர்னா எத்தனை முட்டைனா? அதாவது 2 ஏக்கர்னா பார்த்தீங்கன்னாப்பா நம்ம ஒரு 100லேருந்து 200 முட்டை வைக்கலாம். அதாவது ஒரு வருஷம் செடியிலேருந்து 1 வருஷம் செடி ஆகும். ஓகே ஓகேண்ணா. 1 வருஷம் ஆச்சுன்னா 100லேருந்து 200 முட்டை தாராளமாக வைக்கலாம். ஓகேண்ணா. இப்போ இந்த செடி வச்சிட்டீங்க, இது ஒன் டைம் யூஸுங்களா இல்லை? ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் செடி வச்சுட்டோம்னா தொழு உரம் முட்டை நம்ம கொடுத்துட்டே இருந்தோம்னா 15 வருஷம் வரையும் நம்ம அந்த காட்டை வந்து அழிக்க தேவையில்லை. அதுலேயே நம்மளுக்கு முதல் லாபம். ஓகே ஓகேண்ணா. இப்போ பட்டுப்புழு வந்து எத்தனை நாளைக்கு ஒரு டைம் எடுக்கலாங்கண்ணா? அதுவாக நம்ம ஒரு 45, அதாவது செடி வந்து பார்த்தீங்கன்னா 45 நாளைக்கு ஒரு டைம் வளரும். ஓகேண்ணா. 45 அறுவடை காலம் வந்து 45 நாள். ஓகே. ஒரு செடி நீங்கள் வச்சதுலேருந்து 45 நாளுக்கு அப்புறம் அறுவடை காலம் வந்துருங்க. ஓகே ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா செட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை 100 முட்டை வைக்கிறீங்கன்னா 2 ஏக்கருக்கு தலை வேணுங்க. ஓகே. 2 ஏக்கரை வச்சிங்கன்னா 100 முட்டை, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 6 மாத காலம் வைக்கும்போது 100 முட்டைக்கு வந்து 2 ஏக்கர் தலை வேணுங்க. ஓகே. வச்சிங்கன்னா உங்களுக்கு 100 முட்டை ஃபர்ஸ்ட்லேருந்து 1வது நாள்லேருந்து ஒரு 25 நாள் தான் உங்களுக்கு வேலை. ஓகே. மாசத்துல ஒரு 25 நாள் வேலைங்க. 25 நாள் வேலைங்கும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 முட்டை வச்சிங்கன்னா இன்னைக்கு கவர்மெண்ட் சராசரியாக ஒரு 450லேருந்து 500 ரூபா போயிட்டு இருக்குதுங்க. நம்ம 500 ரூபான்னு போட்டாவே மாதம் ஒரு 45 ரூபா சர்வசாதாரணமாக கிடைக்கும். ஓகே ஓகேண்ணா. இல்லைனா இப்போ இந்த பட்டுப்புழு வந்து எத்தனை 45 நாளைக்கு ஒரு டைம், 25 நாளைக்கு ஒரு டைம் வந்து பட்டு எடுக்கிற 25 நாளைக்கு ஒரு டைம் எடுக்கிற மாதிரி. இப்போ படித்து முடிச்சுட்டுலாம் வந்து வேலை இல்லாமலாம் இருக்காங்கலாம், ஓனாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு காடு தோட்டம் இருந்தாங்கன்னா இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம் தானே? இது தாராளமாக பண்ணலாம்பா. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வேலை தொழிலாம் நீங்கள் பண்ணீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஆமாம், ஓகேவா. அது பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஒரு சப்போஸ் நஷ்டமாகி போச்சுன்னா வச்சுங்க, அது பெரிய இழப்பீடு ஆயிரும். ஆமாம். ஆனால் இதில் அப்படி கிடையாதுங்க. நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு 6 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு 50% மேலே வந்து 75% தராங்க. மானியமாவே உங்களுக்கு தந்துடுறாங்க. அந்த அமௌண்ட் உங்களுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நஷ்டங்கிறதே இல்லை. கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டு வளர்ப்புக்கு தான் வந்து உங்களுக்கு நல்லா கெயின், மானியமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நல்லா கெயின் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு நஷ்டன்றது சொல்ல முடியாது. நஷ்டங்கிறது சொல்ல முடியாது. நம்மள இயலாண்மை காரணம்னால தான் நஷ்டம்னு சொல்றாங்க. நாம முடியாம விட்டுறதுனால தான் வந்து நஷ்டமாகுது. மீது எதுவும் பிரச்சனை கிடையாது. ஓகே. இப்போ நீங்க ஒரே ஆள் வந்து இந்த செட்டை பார்த்து, இது ஒரே ஆள் நான் பண்ணி பார்த்துக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை. 100 முட்டைங்கிறது நம்ம ஒரே ஆள் பண்ணிக்கலாம். இதுவே நீங்க கர்நாடகாவில் போய் பார்த்தீங்கன்னா 200 முட்டை 300 முட்டை வந்து 2 பேர் பார்த்துக்கிறாங்க. ஓகே ஓகே. நான் ஒரு கர்நாடகா ட்ரைனிங் கூட்டு போய் காட்டும் போது பார்த்தீங்கன்னா 400 முட்டை 2 பேர் பார்த்துக்கிட்டாங்க. அதெல்லாம் வந்து பெரிய சாதனைங்கிற மாதிரி தான் ஆச்சுங்க. 400 முட்டை பார்த்துக்கிறாங்கன்னா மாசம் பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபாய் கெயின் பண்றாங்க. 2 லட்ச ரூபாய் பண்றாங்க. அவங்க 10 ஏக்கரை வச்சு பெரிய பண்ணையம் பண்றாங்க. நாம பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம சின்னமா 2 ஏக்கரை பண்ணும்போது மாசம் ஒரு அமௌண்ட் வந்துட்டே இருக்கு நம்மளுக்கு. ஒரு 45 நாள். அது வந்து நீங்க ஒரு 3 ஏக்கர் 4 ஏக்கர் காடு வச்சிருக்கும் போது பேட்சா பிரிச்சுக்கலாம். 2 ஏக்கரா தனியாக பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு 40 நாளைக்கு உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு மாதம் ஒரு வந்து ரிப்பீட்டாக வேலை இருக்கும். வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சொல்கிறது பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரு 10 டைம் எடுக்கலாம். 10 டைம் எடுக்கலாம். மாதம் வந்து 10 பேட்ச் எடுக்கலாம். ஓகே. அப்போ வருஷத்துக்கு எவ்வளோ?
அதாவது நீங்கள் ஒரு பேட்சுக்கிட்ட 100 முட்டை கணக்கு போடுங்கப்பா. நீங்கள் ஆவரேஜாக வந்து 400 ரூபான்னு போட்டுங்க. ஓகேண்ணா. 100 × 400 போடுங்கப்பா, 40,000 ரூபாய் வருதுங்க. ஓகே ஓகே. 40,000 ரூபாயில் உங்களுக்கு 20,000 ரூபாய் செலவு போட்டுருங்க. ஓகே. லேபர் கூலி, நீங்கள் A to Z, நீங்கள் இப்போ டிரான்ஸ்போர்ட் செலவு எல்லாமே போட்டுங்க. அதாவது நம்ம அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறோம். அந்த 20,000ங்கிறது ஆகாதுங்க. ஓகே ஓகே. ஓகேங்களா? 40,000 உங்களுக்கு மாதம் 20,000 போது 10 மாதத்துக்கு 10 2 20 2 லட்சம் ரூபாய் ஆகுதுங்க. மாதம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20,000 சம்பளம் மாதிரி ப்ராஃபிட்டாக வந்துகிட்டே இருக்குங்க. இது வந்து உங்களுக்கு எந்த மைண்ட் டார்ச்சரும் கிடைக்காது. உங்களை அப்படியே ரிலாக்ஸாக பண்ணலாம். ஓகே. இது ஃபுல் டைமாகவும் வந்து நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும் அவசியம் கிடையாது. பார்க்கணும். அதாவது இப்போ நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 8லேருந்து 9 மணி, ஒரு 2லேருந்து 2.5 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் வேலை கிடைக்கும், வேலை நேரம். அப்புறம் சாயங்காலம் ஒரு 3 மணி நேரம், ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி நேரம் தனியாக இதுக்கு எடுத்து வைக்கணும். ஓகேண்ணா. 6 மணி நேரங்கிறது பார்த்தீங்கன்னா 2 பேர் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ நேரம் ஆகாது. ஆள் 2 பேர் செய்யும் போது ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கணக்கு தான் வரும். ஓகே ஓகே. தலை வெட்டுறதுலேருந்து இங்கே தலை குறைந்த செட்டில் வந்து பூச்சி வைக்கிற வரையும் உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் தனியாக ஒதுக்குற மாதிரி வருங்க 2 பேர். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பெரிய வேறு மற்ற வேலை பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரீ டைம் எவ்வளோ கிடைக்குங்க, அதனால உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இது கிடைக்கும். இது நம்ம பார்ட் டைமாக கூட பண்ணலாம். பார்ட் டைமாக பண்ணுறாங்க, நிறைய பேர் பண்ணுறாங்க. பக்கத்தில் இன்னொருத்தர் அப்படி தான் பண்ணுறாரு. அவர் எப்படின்னாப்பா கொஞ்சமாக வச்சுக்கிறாரு. ஓகே. மாதம் ஒரு 15,000 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணுற மாதிரி ஒரு 50 முட்டை 60 முட்டை மட்டும் வச்சுக்கிறாரு. மாதம் ஒரு 15,000 ரூபாய் வரணும், நானும் இந்த வேலையும் பார்க்கணும், இந்த தொழிலே வரணும், அவர் பார்த்துக்கிறாரு. இப்போ காலையில் அவர் ஒரு மணி நேரம் வேலை, சாயங்காலம் ஒரு மணி நேரம் வேலை. ஓகே. நான் இப்போ முட்டை வந்து அவங்களே கொடுப்பாங்களா, நம்ம போய் எடுத்துட்டு வரணுமா? இல்லைங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பக்கத்துல இருந்து அவங்க சப்போர்ட் பண்றாங்க. ஓகே ஓகே. அவங்க நம்ம அமௌண்ட் கட்டிட்டோம்னா நம்ம வீட்டுக்கே டெலிவரி பண்ணுவோம். வீட்டுக்கே டெலிவரி பண்ணுவோம். இப்போ ரிட்டர்ன் எடுக்கிறதுனா ரிட்டர்ன் நம்ம பட்டு கொண்டு போறதுன்னா நம்ம இப்போ ஒரு மாவட்டத்துக்கு, ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாவே ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பட்டு வளர்ப்பு மையம்னு இருக்கு, விற்கிறதுக்குன்னு மையம். ஓகே ஓகே. இப்போ நம்ம தருமபுரியில் இருக்குது. மெயின் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா தருமபுரியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து போயிட்டு இருக்கு. அங்கே வந்து நல்லா போயிட்டு இருக்கு. அங்கே நம்ம கொண்டு போய் காலையில் வந்து நம்ம ஏலத்துக்கு வச்சோம்னா நம்மளுக்கு ஒரு 11 மணிக்கு, காலையில் ஒரு 8 மணிக்கு போனோம்னா ஒரு 11 மணிக்கெலாம் நம்ம ப்ராஃபிட் முடிச்சுட்டு அடுத்து நம்மளுக்கு ஒரு 3 நாள்லேயே நம்ம அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் போட்டுறோம். ஓகே. நான் முட்டை வந்து அவங்க கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, ஆனால் பட்டு வந்து நம்ம தான் கொண்டு போகணும். நாம தான் கொண்டு. ஆனால் தருமபுரி கொண்டு போகணும். சேலம் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக சேலத்திலே இருக்குப்பா. அதிகம் பார்த்தீங்கன்னா தருமபுரி கொஞ்சம் நல்லா கெயின் பண்ணுறாங்க, அதனால தருமபுரி போயிடுறாங்க. நிறைய பேர் சேலம், ராசிபுரம், இங்கே கோயம்புத்தூர், திருச்சி, திருப்பூர் எல்லாமே இருக்கு, எல்லா மாவட்டத்துலையுமே இருக்கு. எல்லா மாவட்டத்தில் அதில் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா தருமபுரி கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க பக்கம். ஓகே ஓகே. அதையும் நம்ம அமௌண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கேட்கணும், கொஞ்சம் நல்லா ரேட்டு விற்கணும்னா கர்நாடகா கொண்டு போயிடுறாங்க. ஓகே ஓகேண்ணா. கர்நாடகா கொண்டு போயிடுறாங்க. அது பெரிய முறையில் பண்ணுறதுனால அங்கே போயிடுறாங்க. பண்ணுறாங்க நிறைய, அதாவது ஒரு 200 தொகுப்பு முட்டை 300 தொகுப்பு முட்டை வச்சிருக்கிறீங்களா, அங்கே கொண்டு போயிடுறாங்க. கர்நாடகா கொண்டு போயிடுறாங்க. நம்ம சின்னதாக இருக்கனால நம்ம இங்கே சின்னதாக இருக்கும்போது நம்ம இங்கேயே பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்டும் கம்மிங்க, அமௌண்ட் வரதுக்கு ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்காதுங்க. அங்கே வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் நிறைய கிடைக்குது, இது பண்ணுறாங்க. அதனால தமிழ்நாட்டு விவசாயிங்க அங்கே வந்து போகிறத தவிர்க்கிறாங்க. அதிகமாக தருமபுரி கிருஷ்ணகிரி அதிகமாக பண்ணிட்டு. ஓகேண்ணா. இது மானியன்றது வந்து பார்த்தீங்கன்னா காடு எவ்வளோ இருந்தால் மானியம் தராங்கண்ணா? அதாவது பேசிக்காக ஒரு 2 ஏக்கரா இருக்கும். 2 ஏக்கரா இருக்கும். 2 ஏக்கர் இருந்தால் தான் வந்து நம்மளுக்கும் வந்து நஷ்டம் இல்லாமல் மானியம் கிடைக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே ஓகே. கம்மியாக வச்சோம்னா வச்சிங்க அவங்க கொடுக்கறதுக்கு நம்ம செலவுக்கு தான் சரியா இருக்கு. ஓகே. இல்லை எவ்வளோ இருந்து ஸ்டார்டிங்ண்ணா மானியம்? இப்போ எத்தனை ஏக்கரா இருந்தால் இந்த மாதிரி கொடுப்பாங்க? அதாவது நீங்கள் 1 ஏக்கராலேருந்து கொடுக்குறாங்க. 1 ஏக்கராலேருந்து கொடுக்குறாங்க, தராங்க. ஆனால் வந்து 1 ஏக்கராக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்மியான அமௌண்ட் தான் தராங்க. ஓகே ஓகே. அது வந்து நம்ம செய்யறதுக்கும் அதுக்கு சரியா இருக்கும், நம்ம ஒரு பெருசாக எதுக்கு பண்ண முடியாது. ஆனால் அதுவும் 1 ஏக்கரா கொண்டுறீங்க நல்ல மானியம் நல்லா பண்ணலாம். ஓகே. 1 ஏக்கரா இருந்தால் போதும். 1 ஏக்கரா இருந்துச்சுன்னா நீங்கள் மாதம் ஒரு 15,000 ரூபாயிலேருந்து 20,000 ரூபாய் சர்வீஸ் வரணும், ஒரு ஆள் பண்ணலாம். ஓகே. பார்ட் டைம் ஜாப் மாதிரி ஒரு ஆள் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அது இல்லாமல் ஆடு மாடு வளர்த்துக்கலாம். ஆடு மாடு ஒருங்கிணைந்து பண்ண மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க, நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது நீங்கள் நல்லா இதில் ஒரு மாதம் ஒரு 20,000ங்கிறது உங்களுக்கு பெரிய அமௌண்ட் தான். ஓகே. இன்னைக்கு காலகட்டத்துக்கு 20,000ங்கிறது உங்களுக்கு எந்த செலவும், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் வேலை, ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வேலைக்கு மாதம் ஒரு 20,000 இது பெரிய அமௌண்ட். அது 25 நாள் தான். ஆமாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கூட கிடையாது. ஒரு மாதம் கூட கிடையாது. அதுலேயே வந்து 5 நாள் வந்து கம்மியாகிடுது. அதான். சரி, நான் மாதம் 20,000 எடுக்கிறேன்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த காட்டுக்கு உரம் போடுறது, அந்த தலைக்கு எல்லாம் உரம் போடுறதுலாம் சொல்கிறாங்களே, இப்போ அதுக்கெல்லாம் எவ்வளோலாம் செலவாகும்? இப்போ பார்த்தீங்கன்னா தம்பி, இப்போ மாதம் நீ 20,000 ரூபாய் எடுக்கிறேன்னா நீ வந்து வருஷத்துக்கு 2 டைம்ங்கிறது 6 மாதத்துக்கு 2 டைம் வந்து தொழு உரம் கொடுக்கும். ஓகேண்ணா. அதாவது ஒரு டைம் வருஷத்துல 2 டைம் கொடுத்தா போதும். 6 மாதத்துக்கு ஒரு டைம் ஒரு தொழு உரம் செலவு பண்ற மாதிரி வரும். செலவு பண்ற மாதிரி வந்துச்சுன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உனக்கு வந்து கெமிக்கலுங்கிறது இதுல வரக்கூடாது. மருந்துங்கிறது, இந்த மருந்து ரசாயனம்ங்கிறது இதுல தவிர்க்க வேண்டியது. இதுல இந்த பட்டு வளர்ப்புல பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ரசாயனத்தை தவிர்க்கிறாங்க. ஓகேவா? அதுல வந்து தொழு உரம் தான் அதிகமா பண்றதுனால நம்மளுக்கு செலவு குறையுது.
ஓகே ஓகே. இப்போ இதே நீ ரசாயன உரம்னு போட ஆரம்பிச்சீங்கன்னா இதுலயும் ரசாயன உரம் போடுறாங்க, ரசாயனம் இல்லாமலாம் கிடையாதுங்க. அதாவது இப்போ கம்மியா 100க்கு 30% தான் போடுறாங்க. ஓகேவா? நீ இப்போ நீங்க இப்போ நார்மலா நீங்க ஒருத்தங்க காட்டுக்கு நிலங்காட்டுக்கு போடுறாங்கன்னா வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு 5000 to 10,000 ரூபாய் செலவு பண்ணுவாங்க ஒரு ஏக்கருக்கு. ஓகேவா? இதுல அப்படி கிடையாது. நீங்க ஒரு வருஷத்துக்கே பாத்தீங்கன்னாவே ஒரு 2 ஏக்கருக்கு ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ற மாதிரி தான் வரும். அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து தொழு உரம் அதிகம். அதுவும் நாம தொழு உரம் நாமளே வச்சிருந்தோம்னா நம்மளுக்கு செலவுங்கிறது கம்மி. இப்போ வேற இந்த புழுவுக்குலாம் வந்து நோய் வர்றது இந்த மாதிரிலாம் இதாகும். அது வந்து தம்பி நம்மளுடைய பராமரிப்பு முறையில தான் இருக்கு. புழுவுக்கு வந்து நம்ம நோய் வருதுன்னு தாக்கம் வருதுன்னா அது நம்மளோட பராமரிப்பு வந்து குறைவாக இருக்கிறதுனால தான் அது நோய் வர்றது பண்றது எல்லாமே நம்மளோட இதுதான் பண்றாங்க. ஓகேண்ணா. இப்போ இந்த ரூம் வந்து இவ்வளோ ஹீட் இருக்கும், டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்? அது நம்ம ரூமுக்கு கட்டிக்கிறத பொறுத்து தம்பி. நம்ம ஏரியாவில் எவ்வளோ ஹீட் வருது நம்ம தெரியும். ஓகே. நம்ம ஏரியா நம்ம சேலம் மாவட்டம்னாவே பார்த்தீங்கன்னா 40 டிகிரிக்கு பக்கமாக தான் இருக்கு, எப்பயுமே குறையாம இருக்காது. ஓகே. அதுக்கேற்ற மாரி நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாரி நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் சீட்டு போடுறோமா அதுக்கு கீழே கொஞ்சம் அது ஹீட்டை நம்ம எவ்வளோக்கு குறைச்சிக்கோமா ரூம் டெம்பரேச்சர் வர்றது நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோம். ஓகேண்ணா. இது வந்து புழு வந்து ரொம்ப கூலிங்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கலாம். மிதமான ஹீட்டில் மிதமான கூலிங்கில் இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம நல்லா ப்ராஃபிட் பார்க்கலாம். நீங்கள் இது எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க? இது நான் ஒரு வருஷமாக பண்ணிட்டு ஒரு வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க. நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஒன்றும் பிரச்சனை. இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணணும்னு ஒரு ஐடியா கேட்டாங்கன்னா பண்ணலாம் தம்பி. இது வந்து நம்ம வந்து யாருக்குமே வந்து நஷ்டங்கிறது கிடையாது. இது நாமளா முடியாமல் இயலாமல் விட்டுறதா தான் ஒரு நஷ்டம் வருமா வந்து நம்மளா ட்ரை பண்ணி பண்ணணுமா. இதில் வந்து நஷ்டங்கிறதே கிடையாது. இப்போ மித்த விழாமெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 மாதம் 6 மாதம் அழிச்சடிச்சு பண்ணணும். ஓகேவா? 6 மாதம் 1 வருஷம் காலம் வந்து அழித்தெழுதி பண்ணும்போது அவனுக்கு வந்து நம்ம செலவு பண்ணுற லாபத்தில் பாதி பார்த்தீங்கன்னா அதுக்கே செலவு சரியாக போயிடும். ஓகேவா? இந்த வெள்ளாமை எடுத்து அடுத்த வெள்ளாமை செலவு சரியாக போயிடும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. நீ குறைஞ்சபட்சம் ஒரு 15 வருஷம் வரையும் நீங்கள் தொழு உரம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா 15 வருஷம் வரையும் பண்ணலாம். அந்த செடி வைக்கிறதுக்கும் கவர்மெண்ட்ல மானியம் தரான், அதுக்கும் மானியம் தராங்க. ஓகேவா? நம்மளுக்கு வந்து எந்த விதை பொருளுக்கும் மானியம் தராங்க. இதுல வந்து எதுவுமே நஷ்டம் கிடையாது. அதான் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துமே அவங்க மானியம் கொடுத்துட்றாங்க. இதில் என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கற்றுக்கிறதுக்கும் கவர்மெண்ட்ல பக்கத்துலேருந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த பட்டு வளர்ப்பு மட்டும்தான் நம்ம பக்கம் சப்போர்ட் பண்ணுறோம். ஓகேண்ணா. இல்லை இப்போ நம்ம தண்ணி கட்டுறது இலை வெட்டு வந்து போகிறது இது மட்டும் நம்மளோட வேலையாகவே இருக்குது. கட்டுறதுக்கும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பக்கம் வந்து ட்ரிப் இரிகேஷன் போட்டு கொடுத்துட்றாங்க. அதுவும் நம்மளுக்கு சொட்டு நீர் பாசனம் கொடுத்துட்றாங்க. பாசனமும் கவர்மெண்ட் அதுவும் அவங்களே கொடுத்துட்றாங்க, அவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த தொழிலில் மட்டும்தான் வந்து எல்லா 100க்கு 100% வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா இந்த பட்டு வளர்ப்பில் மட்டும் தான் பண்ணுறாங்க. மித்தபடி பார்த்தீங்கன்னா மித்தெல்லாம் பார்த்தீங்கன்னா 100க்கு 50% மானியம் தருவாங்க. அது நம்ம கைக்கு வர்றது வந்து கிடைக்காது. அது நம்ம சம்திங் அங்கே கொடுக்கணும் இங்கே கொடுக்கணும்பாங்க. கடைசியாக நம்ம கைக்கு வர்றது பார்த்தீங்கன்னா 50,000 ஒதுக்குனாங்கன்னா நம்ம கிட்ட 30,000 நிற்கும். அந்த 30,000 நம்ம வீட்டு செலவு பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் இதில் அப்படி கிடையாது. 100% மானியம் தராங்க. A to Z எல்லாமே பண்ணி தராங்க. அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும் போது நம்மளுக்கு வருமானமும் மாதம் 45 நாளுக்கு ஒரு வருமானம் வரும்போது நம்ம வந்து நஷ்டம் சொல்ல முடியாது. அதான் இப்போ இது என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா இலை வெட்டு வந்து போகிறது மட்டும் நம்ம வேலையாக இருக்குது. இலை வெட்டிட்டு வந்து போடுறது, இது என்னென்ன பண்ணுறது, அந்த பூச்சியோடைய பார்க்கணும். ஒரு பூச்சி என்னென்ன பண்ணுது, நம்ம ஒரு குழந்தைய வளர்த்துறோம்னா அதுக்கு என்னென்ன பண்ணணும். ஆமாம் கண்டிப்பாக. இதுவும் இது என்னன்னா நம்ம குழந்தை வளர்த்துற மாரி தான் இது வளர்த்தணும். ஒரு 25 நாளைக்குள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சிருது. சரிண்ணா. அதனால நல்லா லாபம். ஓகேண்ணா. நன்றிண்ணா. உங்களை இது மட்டும் தான் நீங்கள் பண்ணிட்டீங்களாண்ணா? வேறு ஏதாவது ஐடியா இருக்கா? பண்ணிட்டு இருக்கோம். ஆடு மாடு கோழி எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். சேல்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேண்ணா. நன்றிண்ணா. நன்றிப்பா. நன்றி.